ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக தயார், எஸ்.எம். மரிக்கார் எம்பி அறிவிப்பு என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து ஒரே சின்னத்தில் மாகாண சபை தேர்தலில் களமிறங்க தீர்மானித்தால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்க தயார். இரு கட்சிகளும் இணையாமல் என்னிடம் அதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டால் அதனை ஏற்க மாட்டேன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அந்த அடிப்படையில் மாகாண தேர்தல் இலக்காக கொண்டு வரி குறைப்பை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது. ஆனால் தற்போது கூட்டுறவு சங்க தேர்தல்களின் படுதோல்வி அடைந்திருந்தனால் அந்த தீர்மானத்திலிருந்து அரசாங்கம் பின்வாங்கியிருக்கிறது. அத்தோடு சர்வதேச நாணயத்தின் தேவைக்கேற்ப வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்படும் என்றே தோன்றுகிறது. எனவே அரசாங்கம் அதனை சுய பரிசோதனை செய்து கொள்வதே சிறந்ததாகும். அதற்கு மாகாண தேர்தல் நடத்துமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கின்றோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாகாண தேர்தலை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒரே மேடையில் இணைந்து ஒரே சின்னத்தில் களமிறங்கினால், கட்சி என்று என்னிடம் கோரினால், எனக்கு வாக்களித்த வாக்காளர் ஆணை வழங்கினால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து மாகாண சபை முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்க தயாராக இருக்கின்றேன். கட்சி என்னிடம் கோரிக்கை விடுக்காமல் பலவந்தமாக சென்று தேர்தலில் போட்டியிட நான் தயாராக இல்லை. குறிப்பாக ஐதேகாவோடு இணையாமல் கட்சி என்னிடம் கோரிக்கை முன்வைத்தால் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இரு கட்சிகளும் பிளவடைந்ததால் பயன்படுத்தப்படாமல் உள்ள வாக்குகள் பல லட்சம் உள்ளன. எனவே நாம் மீண்டும் இணைந்தால் இந்த வாக்குகளை மீளப் பெற முடியும். நவம்பர் 21ஆம் தேதி இடம்பெறும் கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காது. கட்சியின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இது குறித்து உத்தியோகபூர்வமாக தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேடையில் ஏறுகின்றவர்களை போன்றே நாமும் அரசாங்கத்துக்கு எதிரான கொள்கைகளை கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு இருப்பினும் அது அரசியல் கூட்டம் ஒன்றாகும். எமது கட்சிக்கான தனித்துவம் தன்மை ஒன்று காணப்படுகிறது. அந்த வகையில் எமது தனித்துவத்துக்கு மைய பாதுகாத்து கொண்டு நாம் அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம். ஐதேக தவிர வேறு எந்த ஒரு கட்சியையும் இணைத்துக் கொள்வது தொடர்பில் நாம் அவதானம் செலுத்தவில்லை. இதுவரையில் அவரது கோரிக்கை முன்வைக்கப்படவும் இல்லை. எனவே கட்சி ஆதரவாளர்களின் எதிர்பார்ப்புக்கு அமைவாகவே நாம் தீர்மானம் எடுப்போம். ஐதேகாவோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்பது எமது விருப்பமாகும். அதனை எதிர்ப்பவர்கள் அரசியல் ரீதியில் அழிவையை சந்திப்பார்கள். எனவே ஏனையோர் கூறும் விடயங்கள் தொடர்பில் நாம் கவனத்தில் கொள்வதில்லை என்பதாகவும் நேற்று தினம் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்த தகவல் முக்கியமாக இருப்பதை காண